நான் நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டேன். எனக்கு பேக் பெயினே குறைய மாட்டேங்குது. நான் எக்சர்சைஸ் ரெகுலரா பண்றேன். ஆனா எக்சர்சைஸ் பண்ற ரிலீஃபே எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. நான் கரெக்டான பாஸ்சர்ல இருக்கேன். எனக்கு பாஸ்சர் ட்ரெயின் பண்ணி குடுத்துருக்காங்க. ஆனாலும் எனக்கு பேக் பெயின் வந்து குறைய மாட்டேங்குது. நான் என்ன இனிஷியேட்டிவ் எடுத்தாலும் எனக்கு இதுல ஒரு ரிலீஃப் பாயிண்டே வரல. எனக்கு வந்து கன்டினியூஸா இந்த பெயின் வந்து என்ன ரொம்ப பாதிக்குது. அப்படின்னு இருக்கிற ஆளா நீங்க? அவங்களுக்கு தாங்க இந்த பதிவு இது. நான் ட்ரீட்டட் பேக் பெயின்னு சொல்றத விட இது வந்து ஸ்ட்ரெஸ் அஃபெக்டிங் த பேக் பெயின். ஏன்னா நீங்கள் ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்திருக்கீங்க, அதை ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கு. ஆனால் உங்களால் அதை அப்ரிஷியேட் பண்ணி சாட்டிஸ்ஃபைடாக அதை என்ஜாய் பண்ண முடியல. இது ஏன் ரீசன் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்னால இந்த பெயின் வந்து கண்டினியூ ஆகுது. என்னடா ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறாரு, இது எங்கே போய் தேடுறதுன்னு பார்க்குறீங்களா? இட்ஸ் ஸ்மால் திங். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒர்க் ப்ரெஷரில் இருக்கீங்க. உங்கள் ஹையர் அஃபிஷியல் வந்து இந்த ப்ராஜெக்ட்டை முடிக்கணும்னு ப்ரெஷர் பண்ணாலே தட் இஸ் அன் இன்டைரக்ட் ஸ்ட்ரெஸ் ஹேப்பனிங் இன் யுவர் ஃபிசிக்கல் பாடி. உங்கள் மசிலில் அது போய் காட்டும். இதுதான் சைக்கோசோமேட்டிக் சேஞ்சஸ் இன் யுவர் பாடின்னு சொல்லுவோம். அதனால கூட உங்களுக்கு பெயின் வந்து குறையாமல் இருக்கும். இதே ஃபேமிலியில் இருக்காங்க, ஒய்ஃபுக்கும் ஹஸ்பண்டுக்கும் ஒரு மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப் இல்லை, அவங்களோட ரிலேஷன்ஷிப்பில் பாதிப்பு இருந்தால் கூட அது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர் இருக்கும். எனக்கு என்னோட விஷயங்களை ஷேர் பண்ண முடியலையே அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருந்தால் கூட ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர் இருக்கும். இது கேன் காஸ் திஸ் ப்ராப்ளம். அப்போ இதோட ப்ராப்ளம் எங்கே? நீங்கள் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி ரிசல்ட் வரலன்னா கூட உங்கள் ஸ்ட்ரெஸ் ஃபேக்டரை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட் பார்த்தீங்கன்னா, தட் வில் கிவ் அ பெட்டர் ரிசல்ட் தேன் ரெகுலர் எக்ஸசைஸ் தெரப்பி. தேங்க்யூ.